வணக்கம். உங்க கோட்ல ஒரு மெத்தட் ஒரு மாதிரி சொந்த வேலைய பார்க்காம பக்கத்து வீட்ல என்ன நடக்குதுன்னு எட்டி பார்க்கறதுலே குறியா இருக்கிற மாதிரி நடந்துக்குதா? டெக்னிக்கலா சொல்லணும்னா இதுக்கு பேரு ஃபீச்சர் என்வி. இது ஒரு விதமான கோட் ஸ்மெல். வாங்க இத பத்தி விரிவா பார்க்கலாம். ஆமா, நீங்களே யோசிச்சு பாருங்களேன். உங்க கோட்ல ஒரு மெத்தட் இருக்கு. அது அதோட சொந்த கிளாஸ் டேட்டாவை யூஸ் பண்றதை விட பக்கத்து கிளாஸ் டேட்டாவை தான் அதிகமா யூஸ் பண்ணுதா? அப்படி இருந்தா கவலைப்படாதீங்க. இது ரொம்பவே காமனான ஒரு பிரச்சனை தான். சரி, இதை எப்படி சரி பண்றதுன்னு நாம பார்க்கலாமா? சரி, இந்த அதிக அக்கறையுள்ள பக்கத்து வீட்டுக்காரர்னு சொல்றோமே, நம்ம கோட்டுல அது எப்படி இருக்கும், அதோட அடையாளம் என்ன? முதல்ல அத புரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு மெத்தட ஒரு ஆளுன்னு வச்சுக்கலாம். அவங்க வீட்டு வேலைய செய்யறதுக்கு பதிலா எப்ப பாரு பக்கத்து வீட்டுக்கு போய் அவங்க பொருளை எடுத்து யூஸ் பண்ணிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? எரிச்சலா இருக்கும்ல? கரெக்டா? அதுதான் ஃபீச்சர் என்வி. ஒரு மெத்தட் அதோட சொந்த கிளாஸ்ல இருக்கிற டேட்டாவை விட இன்னொரு கிளாஸ்ல இருக்கிற டேட்டாவை தான் அதிகமா சுரண்டிக்கிட்டு இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நம்ம கோட்ல இருக்குன்னு எப்படி கரெக்டா கண்டுபிடிக்கிறது? இதுக்குன்னு ஒரு அறிகுறி இருக்கா? வாங்க பார்க்கலாம். இதுதாங்க முக்கியமான பாயிண்ட். ஒரு மெத்தட் அதோட சொந்த கிளாஸ்க்கு விசுவாசமா இருக்கா, இல்ல அது அடிக்கடி டேட்டா எடுக்க போற பக்கத்து கிளாஸ்க்கு விசுவாசமா இருக்கான்னு பாருங்க. உங்க பதில் பக்கத்து கிளாஸ் அப்படின்னா கன்ஃபார்ம், அங்க ஃபீச்சர் என்வி இருக்கு. சொல்லப்போனா விஷயம் ரொம்ப சிம்பிள். அந்த மெத்தட் தப்பான வீட்ல கூடியிருக்கு. அது எந்த டேட்டாவா அதிகமா யூஸ் பண்ணுதோ அந்த கிளாஸ்ல தானே அது இருந்திருக்கணும். அவ்வளவுதாங்க மேட்டர். சரி, இந்த தப்பு எப்படி நடக்குது? பொதுவா நாம நம்ம கூட ரீஃபேக்டர் பண்ணும்போது, அதாவது சரி செய்யும்போது டேட்டாவை மட்டும் ஒரு தனி கிளாஸ்க்கு அழகா மாத்திடுவோம். ஆனா அந்த டேட்டாவை யூஸ் பண்ற மெத்தட்ஸை அப்படியே பழைய இடத்துலயே விட்டுடுவோம். இது தெரியாம நடக்கிற ஒரு சின்ன மிஸ்டேக் தான், பெருசா ஒன்னும் இல்ல. ஓகே, பிரச்சனையே கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு என்ன தீர்வு, எப்படி இதை சரி பண்ணலான்னு இப்ப பார்க்கலாம். இதுக்கு ஒரு கோல்டன் ரூல் இருக்கு. ரொம்ப சிம்பிள். எந்த விஷயங்கள் ஒன்னா மாறுதோ அதெல்லாம் ஒன்னாவே இருக்கணும். அதாவது டேட்டாவும் அந்த டேட்டாவை யூஸ் பண்ற லாஜிக்கும் ஒரே இடத்துல இருக்கணும். ஏன்னா டேட்டாவோட ஃபார்மேட் மாறும்போது அதை யூஸ் பண்ற கோடும் மாறணும் இல்லையா? ரெண்டும் ஒரே இடத்துல இருந்தா மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸி. இத சரி செய்ய நமக்கு முக்கியமா 3 வழிகள் இருக்கு. ஒன்னு, மூவ் மெத்தட். ரொம்பவே சிம்பிள். அந்த முழு மெத்தடையும் தூக்கி அது எந்த கிளாஸ் மேல பொறாமப்படுதோ அங்கேயே கொண்டு போய் வச்சிடுங்க. ரெண்டாவது, எக்ஸ்ட்ராக்ட் மெத்தட். சில சமயம் ஒரு மெத்தட்ல ஒரு சின்ன பகுதி மட்டும்தான் இந்த மாதிரி தப்பா நடந்துக்கும். அப்போ அந்த பகுதியை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்து சரியான கிளாஸுக்கு மாத்திடலாம். மூணாவது, தேவைப்பட்டா பிரிக்கிறது. ரொம்ப காம்ப்ளெக்ஸான கேஸ்ல ஒரு மெத்தடு பல கிளாஸுகள் மேல பொறாமப்படலாம். அப்போ அந்த மெத்தடை சின்ன சின்னதா உடைச்சு ஒவ்வொரு பகுதியும் அதுக்கு சொந்தமான கிளாஸுக்கு அனுப்பி வைக்கணும். சூப்பர்! இவ்ளோ கஷ்டப்பட்டு நம்ம கோடைய சரி பண்றோமே, இதனால நமக்கு என்னதான் லாபம்? வாங்க அதையும் பாத்திரலாம். இப்ப இந்த மாற்றத்தை பாருங்களேன். முன்னாடி ஒரே சிக்கலா எங்கு என்ன இருக்குன்னே தெரியாம இருந்த நம்ம கோட் இப்போ எவ்வளவு நீட்டா ஆர்கனைஸ்டா இருக்கு. டேட்டாவும் அதோட லாஜிக்கும் ஒன்னாவே இருக்கு. இனிமே ஒரு விஷயத்த மாத்தணும்னா எங்கே தேடுறதுன்னு குழம்ப வேண்டிய அவசியமே இல்ல. எல்லாம் அது இருக்க வேண்டிய இடத்துல பக்காவா இருக்கும். மொத்தத்துல 2 முக்கியமான நன்மைகள். 1, கோட் டியூப்ளிகேஷன். அதாவது ஒரே கோட திரும்ப திரும்ப எழுதுறது குறையும். 2வது, உங்க கோட் அமைப்பு ரொம்பவே தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு சுலபமா இருக்கும். ஆனா ஒரு நிமிஷம், எல்லா நேரத்திலயும் இந்த ஃபீச்சர் என்வி ஒரு தப்பு கிடையாது. சில நேரங்கள்ல இது வேணும்னே செய்யப்பட்ட ஒரு புத்திசாலித்தனமான டிசைனா கூட இருக்கலாம். அது எப்போன்னு பார்க்கலாம். ஆமா, சில அட்வான்ஸ்ட் டிசைன் பேட்டர்ன்ல ஒரு ஆப்ஜெக்டோட நடத்தைய, அதாவது பிஹேவியரை டேட்டால இருந்து வேணும்னே பிரிச்சு வைப்பாங்க. எதுக்குன்னா அந்த நடத்தைய ரன் டைம்ல சுலபமா மாத்த முடியும். சோ இந்த மாதிரி இடங்கள்ல இது ஒரு பிரச்சனை இல்ல, இது ஒரு நல்ல டிசைன். குறிப்பா சொல்லணும்னா ஸ்ட்ராட்டஜி பேட்டர்ன் இல்லனா விசிட்டர் பேட்டர்ன் மாதிரியான டிசைன் பேட்டர்ன்ஸை நீங்க யூஸ் பண்ணும்போது இப்படி பிஹேவியர் தனியா இருக்கிறது சகஜம்தான். அதனால இந்த மாதிரி சமயங்கள்ல ஃபீச்சர் என்வி பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதில்ல. சரி, இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்க கோட்ல இருக்கிற அந்த அதிக அக்கறையுள்ள பக்கத்து வீட்டுக்காரரை இன்னைக்கே கண்டுபிடிச்சு சரி செய்ய போறீங்களா? யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன மாற்றம் உங்க கோட்டை எவ்வளவு ஆரோக்கியமா, எவ்வளவு கிளீனா மாத்தோன்னு. நன்றி.